அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு 3ஆம் உலகப் போரை நடத்துவது இலுமினாட்டிகள். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லிட்டோம். முன்னாடியே நிறைய தடவை சொல்லிட்டோம். இந்த இலுமினாட்டிகள் தான் இந்த 3ஆம் உலகப் போரை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த ஈரான் மீது தாக்குதல் அப்படின்றதே அது ஒரு போர் அப்படின்னு நீங்க வெறுமனே பார்க்குறீங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு போர் மட்டும் இல்ல. எங்களுக்கு கட்டுப்படாதவர்களை நாங்கள் இப்படித்தான் செய்வோம் அப்படின்ட்டு அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. உலகத்துக்கு வெளிப்படையா சொல்றாங்க. ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ எங்கள மீறி வந்து நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா, எங்க கட்டுப்பாட்டுல இல்லன்னு சொன்னா, இப்படிதான் உங்களுக்கு அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு அச்சுறுத்தல அந்த ஈரான் மீது திணிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஈரான் அப்படின்ற இடத்துல இருந்து தான் இந்த கச்சா எண்ணெய் நகர்வுன்றது வளைகுடா நாடுகள்ல இருந்து வெளில வருது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு இடம். அந்த ஈரான் இவர்களுக்கு கட்டுப்படவில்லை என்றால் இந்த போர் வந்து நடக்கும். அது பின்னணியில நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தடவையும் இந்த மாரி போர் நடக்கும்பொழுது, அமெரிக்கா தான் வந்து இந்த இலுமினாட்டிகளுக்கு பக்கபலமா இருப்பாங்க. ஏன்னா, இலுமினாட்டிகளோட கண்ட்ரோல்ல இருக்கிறது அமெரிக்கா தான். முக்கியமான ஒரு நாடு அமெரிக்கா தான். சரி. இப்ப இந்த இலுமினாட்டிகள் இவர்களால வெளிநாடுகளுக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவுல நெறைய பிரச்சனை இருக்கு. அதுல நான் குறிப்பா ஒரு சில பிரச்சனைகள எடுத்து முன்வைக்கிறேன் பாருங்களேன். அதுவும் உங்களுக்கு இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொன்னா தானே ரொம்ப ஒரு ஈர்க்கிற மாரி இருக்கும். அதிலிருந்து நான் போறேன். முகேஷ் அம்பானிய நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இவரே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவர் வந்து தலைமுறையா பெரிய பணக்காரர் அப்படின்னுலாம் கிடையாது. ஒரு திறமையா பணத்த ஹேண்டில் பண்ணி அதுலருந்து முன்னுக்கு வர ஒரு ஆள் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னா, ஒரு கிரிமினல் வேலைய பண்றாங்க. யாருமே வந்து சுயமா சம்பாதிச்சா ஒரு பெரிய கோடீஸ்வரனா ஆக முடியாது. இந்த மாரி ஏதாவது 1, 2 கிரிமினல் வேலைகள் பண்ணா தான், பிசினஸ்ல ஏதாவது டாக்டிக்கலா மூவ் பண்ணா தான் அவங்க என்ன பண்ண முடியும்? மேல வர முடியும். அந்த மாதிரி ஆட்கள் இவங்க கண்ல படும்போது ஈஸியா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா, இல்லுமினாட்டிஸ் அவங்களுடைய பக்கம் இழுத்துக் கொள்வார்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டுல சில பணக்காரர்கள் இருக்காங்க. முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி, ஷிவ் நாட்டார் இந்த மாரிலாம் சில பேர் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டாங்க. கண்ட்ரோல்ல இருப்பாங்க. கட்டுப்பாடு அப்படின்றது நேரடியா நம்ம ஒரு விஷயத்த பேசி ஒருத்தர நம்மளுடைய வழிக்கு கொண்டு வர கண்ட்ரோல் அப்படின்றது அவங்க பண்ணக்கூடிய பிசினஸ இவங்க அவங்களுடைய பக்கம் இழுத்துக் கொள்ளுது. இதுக்கு இது பேரு தான் என்னன்னா கண்ட்ரோல். நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கோம் அப்படின்றது திரும்ப திரும்ப நம்ம அடிக்கடி நெறைய முறை சொல்லிட்டேன். இப்போ நீங்க உதாரணத்துக்கு இந்த ஜியோ சிம் அப்படின்ட்டு ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது வரும்பொழுது தான் முதல் முறையா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆதார் வந்து கேட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் ஆதார் கிடையாது. ஏதாவது ஒரு ப்ரூஃப் குடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு சிம் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆனா, ப்ராப்பரா ஆதார் குடுத்து, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் நீங்க அந்த சிம்மையே வாங்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு பாருங்க அவங்க என்ன உங்களுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, ஃப்ரீ நெட் அப்படின்னோனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருவோம், யோசிக்காம ஃப்ரீன்னதும் ஓடிருவோம். அதிக ஜிபி நெட் அப்படின்னதும், அது ஸ்பீடு ஹை ஸ்பீடு நெட்ன்றதும் எல்லாரும் பரபரப்பா ஓடி போய் என்ன பண்ணிட்டோம், அந்த நெட்டுக்குள்ள விழுந்துட்டோம். அதன் பிறகு நம்மள்ல யார் இருந்தாலும் 2 சிம் கார்டு இருக்குன்னா, அதுல 1 வந்து ஏர்டெல்லோ, பிஎஸ்என்எல்லோ வேற ஏதாவது சிம் இருக்கும். ஜியோ வந்து கன்ஃபார்மா ஒரு சிம் வந்து நெட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நீங்க பயன்படுத்தக்கூடிய டேட்டாக்களிலிருந்து வரக்கூடிய வருமானம் முகேஷ் அம்பானிக்கு மட்டும் செல்லவில்லை. அதை சார்ந்த வேறு சிலருக்கும் செல்கின்றது. சரிங்களா? ஒரு தனிநபர் இவ்வளவு பெரிய ஆளா ஆகி, வேற எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில பணக்காரர்கள், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க காசோட தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்கெல்லாம் வேற ஒரு ஆட்களுடைய, வெளிநாட்டுக்காரங்களுடைய, இல்லுமினாட்டிஸோடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதா அர்த்தம். நீங்கலாம் நினைக்கலாம், ஏன் அவ்ளோ பணம் அவங்களுக்கு? அவங்க வந்து ஏன் இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போறாங்க? ஏன் இவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம பணத்த இழந்தா தான் என்னவா? அப்படின்ட்டு நம்மலாம் நினைப்போம். ஆனா, இந்த மாதிரி பணக்காரர்கள் வந்து நம்மள போல சராசரி மனிதர்கள் போல சாப்பிடுவது கிடையாது. தண்ணீர் குடிப்பது கிடையாது. அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றத வேற. எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஸ்டெம் ஒண்ணு இருக்கும். மரமா அதோடைய வேர் வந்து அடியில 250 அடி, 200 அடி ஆழத்துக்கு பூமியில போகும். அந்த வேரோட ஜூஸ் எடுத்து அவங்க குடிப்பாங்க. தண்ணி நம்ம குடிக்கிற மாரி ஏதோ ஒரு கேன்ல புடிச்சுலாம் அவங்க குடிக்கிறது கிடையாது. சில ஃபால்ஸ்ல இருந்து வரக்கூடிய தண்ணி, பியூரிஃபை பண்ண தண்ணி. அந்த தண்ணியோட ரேட் கேட்டாலே அது ரூ. 1000 கிட்ட இருக்கும். ஒரு பாட்டிலோட ரேட். கிட்னி எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது. அந்த மாரி வாழ்நாள்ல இருக்கும் வரை அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அடையாத வண்ணம் ஒரு ஹை கிளாஸ் ஒரு ஹைஃபை வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, இந்த மாரி 1000 கணக்கான கோடிகள அவங்க வந்து கையில வச்சிருக்கணும். அப்பதான் அவங்களால என்ன பண்ண முடியும்? நம்மள மாரியெல்லாம் அவங்க சராசரி வாழ்க்கைலாம் வாழல. அவங்க வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழுறாங்க. அதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரியான பணம் தேவை. இதற்காகத்தான் இவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரி இல்லுமினாட்டிஸ் கூட கண்ட்ரோல்ல இருக்காங்க. கண்ட்ரோல்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்மலாம் எந்திர மாரி உழைச்சு குடுப்போம் இல்லையா? அந்த காசெல்லாம் யாருக்கு தான் போகுதுன்னா, அந்த மாரி பணக்காரர்களுக்கு தான் போகுது. அவங்கலாம் நம்மள மனிதர்களா மதிக்கிறது கிடையாது. ஒரு எந்திரமா தான் பார்க்குறாங்க. அதனால நீங்க எல்லாருமே ஓரளவுக்கு சூதானமா இருந்தா, இந்த இல்லுமினாட்டிஸோட பிடியில இருந்து தப்பிக்கலாம். ஏன் நீங்க தப்பிக்கணும்னு நான் சொல்றேன்னா, இது நீங்கன்றது உங்களுடைய இந்த ஒரு 70 வயதோடயே முடிஞ்சிருது. 75 வயதோட இறந்து போறது கிடையாது. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய ரத்தம் அதே கொடுமைய பின்னாடி அனுபவிக்கும். ஒரு அடிமை வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப ஆக்சுவலா நம்ம இந்தியால ஒரு 90% பேர் ஆக்சுவலா அடிமையா தான் வாழறோம். நம்மலாம் நெனச்சுக்கிட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கிறோம், கடன் வாங்குறோம், கட்டுறோம். கடன் வாங்கி, வாங்கி ஒரு அடிமை வாழ்க்கைய தான் நம்ம என்ன பண்றோம்? ரொட்டீனா வாழறோம். நிம்மதியான வாழ்க்கைலாம் கிடையாது அது. இந்த பணக்காரர்கள் நான் சொன்னேன் இல்லையா? அந்த இல்லுமினாட்டிஸ் பிடிகள்லாம் இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா? இவங்கெல்லாம் தான் அந்த மாதிரியான ஒரு ஹைஃபை வாழ்க்கை.
நம்மளுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழுறாங்க. அதெல்லாம் நம்மளாலையும் வாழ முடியுமான்னா, கண்டிப்பா வாழ முடியும். நம்ம சூதானமா இருந்தா வாழ முடியும். இல்லன்னா, நம்மளுடைய உழைப்பை பிடுங்கி இவங்க சொகுசா இருப்பாங்க. நம்ம வேடிக்கை தான் பார்ப்போம். அவங்க வாழறத நம்ம பார்த்து ஆச்சரியப்படுவோம். சொல்றது புரியுதா? அந்த வாழ்க்கைய நம்ம வாழ மாட்டோம். மாறாக அந்த வாழ்க்கையை கண்டு நாம் ஆச்சரியப்படுவோம். காலத்துக்கும் ஆதங்கப்படும். நம்மளுடைய குழந்தைகள் ஆதங்கப்படும். நம்மளுடைய பேர குழந்தைகளும் ஆதங்கப்படும். சரிங்களா? யாராலயும் அந்த வாழ்க்கைய தொட்டு கூட பார்க்க முடியாது. காரணம் நாம் தான். நம்ம கொஞ்சம் விழிப்பா இருந்தோம்னா தப்பிச்சுக்கலாம். இந்த இலுமினாட்டிஸ் பிடியில. இவங்கள வந்து ஃபேவரா பண்ண முடியாது. பண்ணலன்னு நம்ம கேட்கக்கூடாது. பண்ண முடியாது. ஏன்னா, இப்ப ஆட்சியாளர்களே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அத மீறி இவங்க ஒண்ணும் பெருசா இங்க வந்து சட்டங்கள்லாம் போட்டு இது பண்ண போறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ரோட்ல தினம் தினம் ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. நல்லா பாருங்க. ரோட்ல தினம் தினம் ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. கார் ஆக்சிடென்ட் ஆகுது, பைக் ஆக்சிடென்ட் ஆகுது. எல்லாமே நடந்துக்கிட்டு நம்ம பார்க்குறோம். மக்கள் துன்பப்படுறாங்க, அடிபட்டு விழறாங்க, ரத்தம் கொட்டுது. ஒரு நாள் நம்ம ரோட்ல போம்போது இத நம்ம கண்டு கொள்ளாம பார்த்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கோம். யாரோ அடிபடுறாங்க, யாரோ அடிபடுறாங்கன்ட்டு. நம்மளுக்கு அடிபடும்போது நமக்கு வலிக்கும். ஆனா ஆக்சிடென்ட்ன்றது தினம் தினம் நடக்குது. இந்த ஆக்சிடென்ட்க்கு பெரிய மூல காரணம் நல்லா பாருங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாரி ஆக்சிடென்ட் கிடையாது. இப்ப தான் நடக்குது. ஏன் அப்டின்னா, ஹை ஸ்பீட் பைக்கு, ஹை ஸ்பீட் கார். ரோட்ல 200 கிலோமீட்டர் பைக்குக்கு யாரு பர்மிஷன் குடுத்தது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைக்ல தினம் தினம் ஆக்சிடென்ட் நடக்குதா? கார்ல ஆக்சிடென்ட் நடக்குதா? இப்ப நம்ம ஊர் ரோட்ல நம்மளுக்கு ஒரு 30, 40 கிலோமீட்டர் வேகத்துல போனாலே போதும். நம்ம வந்து ஒண்ணும் போய் கோட்டையில கொடி நாட்ட போறதில்ல. ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், இல்லன்னா வேலைக்கு போறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருள வாங்கிட்டு போறோம். வேற ஒண்ணுமே நம்ம பண்ணல. இதுக்கு ஒரு 30, 40 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய வாகனம் இருந்தாலே போதும். அந்த வெஹிக்கிளே போதும். ஆனா 200 கிலோமீட்டர் கொண்ட ஹை ஸ்பீட் பைக்குக்கு யாரு இங்க பர்மிஷன் கொடுத்தது? நல்லா புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த பர்மிஷன் குடுக்காம விட்டாலே, ஒரு 80% வாகன விபத்துகள் கண்ட்ரோல் ஆகுமா இல்லையா? இது வந்து ஆட்சியாளர்களுக்கும் தெரியுமா இல்லையா? ஆனா ஆட்சியாளர்களால இது தடை பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அவங்க வேற ஒருத்தவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க. இந்த பைக்லாம் அதிகமா சேல் ஆனா, அது வேற ஒருத்தனுக்கு லாபம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதாவது நம்ம அந்த காலத்துல இருந்தோம்னா, ராஜாக்கள் காலத்துல உடனே ஸ்டாப் பண்ணிருவாங்க. இந்த மாரி கெட்ட விஷயம் நடந்தா ராஜாவோட கண்ட்ரோல்ல போகும். உடனே மந்திரி சபை கூட்டி ஸ்டாப் பண்ணிருவாங்க. அது ராஜாக்கள் மன்னராட்சி காலம். ஓகேங்களா? இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இலுமினாட்டிஸ் காலம். அதனால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எடுத்து சொல்றேன் பாருங்களேன். தங்கத்தால மிகப்பெரிய பிரச்சனை. இந்தியாவுல மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்தியால இருக்கவங்க எல்லாமே மிடில் கிளாஸ் தான். ஃபாரின் மாரி ரொம்ப ஹை கிளாஸ்ல நெறைய பேர் கிடையாது. ஒரு 80% பேர் மிடில் கிளாஸ் தான். தங்கத்தால மிகப்பெரிய பிரச்சனை. கவர்ன்மெண்ட் என்ன பண்ணலாம்? தங்கத்த மக்கள் உபயோகப்படுத்தக் கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டுட்டாங்க அப்படின்னா, லிமிட்டேஷன் வச்சுட்டாங்க அப்படின்னா, யாரால பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? இப்போ செயின் போடுறாங்க, ரோட்ல அறுக்குறாங்க. அதுல வந்து சிலர் கொலை பண்ணியும் எடுத்துட்டு போறாங்க. வீடு பூந்து கொலை பண்ணிட்டு, தங்கத்த எடுத்துட்டு போறாங்க. நெறைய திருமணங்கள் இந்த தங்கத்தால பிரச்சனையாவே இருக்கு. திருமணங்கள்ல தங்கமே செய்யக்கூடாது. ரிங் போடுறாங்க, போயிட்டு செயின் போடுறாங்க. இந்த மாரிலாம் காசு செலவு பண்ணி போடுறாங்க. நாளைக்கு அவங்களுக்குமே அது பெரிய பர்டன் தான். இந்த தங்கத்தால எப்பவுமே பிரச்சனை தான். இத ஸ்டாப் பண்ண முடியுமா? நம்ம நாட்டு கவர்ன்மெண்ட் நெனச்சா ஸ்டாப் பண்ண முடியுமா? அப்படின்னா முடியும். ஆனா அவங்க வேறு ஒருவர் கண்ட்ரோல்ல இருக்காங்க. அதனால அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. இப்ப இவங்க போட்டு 3% ஜிஎஸ்டி வரி வாங்கி அந்த பணத்த எடுக்குறாங்க. இதுவும் வேற ஒருத்தனுக்கு தான் போகுது. அதுவும் நம்ம நாட்டு மக்களுக்கு பயன்படாது. இத நான் சொன்னா நான் உள்ளூர் அரசியலே பேச விரும்பல. இன்டர்நேஷனல் அரசியல தான் பேசுறேன். இது புரியலன்னா நீங்க காலத்துக்கும் நஷ்டமடைவீங்க. நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு தான் உழைச்சு குடுக்குறீங்க. நீங்க உங்க குடும்பத்துக்கு உழைக்கல, உங்களுக்கு உழைக்கல. நீங்க ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் சாகுற வரைக்கும் வாழவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பண்டமாற்று முறை தான் சரியான முறை. அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல நம்ம இத தான் பின்பற்றணும். அன்னைக்கு ஓரளவு சமதர்ம பொருளாதாரம் இருந்தது. இன்னைக்கு அது இல்ல. ஏன்னா கரன்சி வந்துருச்சு. டிஜிட்டல் கரன்சி வந்தது. இதெல்லாம் ஒரு பேங்க கண்ட்ரோல் பண்றது, நம்ம ஊர்ல வேணா பேருக்கு நம்ம ஊர் பேங்க் நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம நாட்டு பேங்க்குன்ட்டு. அதெல்லாம் நம்ம நாட்டு பேங்கே கிடையாது ஆக்சுவலா. அத கண்ட்ரோல் பண்றவன் வேற எங்கேயோ இருக்கான். அவனோட கண்ட்ரோல்ல தான் இந்த பேங்க்லாம் இருக்கு. அப்ப இலுமினாட்டிஸ் நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜஸ் அது இதுன்னு போட்டு அவங்க நம்மளோட உழைப்ப உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பேங்க்ல போய் நீங்க பணம் போடுறது சேஃப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க பணம்லாம் நெறைய வெளில போயிட்டு இருக்கு. இந்த மாரி லட்சக்கணக்கான விஷயங்கள் நம்ம பேச தான் போறோம். நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசிட்டோம். உங்களுக்கு இந்த அரசியல் புரியாம போச்சு அப்படின்னா, காலத்துக்கும் நீங்கள் துன்பப்படுவது மட்டுமல்லாமல், உங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் துன்பப்படும் அப்படின்றது உறுதி. நன்றி தோழர்களே! அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் நம்மளுடைய சேனல்.